ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலையை வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் கருவேப்பிலையும் வடகத்தையும் வச்சு ஒரு துவையல் செஞ்சுருக்கோம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை 1 கப், வேர்க்கடலை, சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல், காஞ்ச மிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, புளி, கடுகு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. கருவேப்பிலை சட்னிக்கு முதல்ல வதக்க வேண்டியதை வதக்கிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அது ஹீட் ஆகிட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோன்னு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலைனா இது லேசாக வறுத்தா போதும். தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். புளி சிறு துண்டு, இதை லேசாக வறுத்தா போதும். ஒரு 1 மினிட் வதக்கிக்கிறேன். கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை லேசாக வதங்கினா போதும். இந்த மாதிரி கொழுந்து கருவேப்பிலைனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிடச்சிதுன்னா சேர்த்துங்க. கருவேப்பிலை இந்தளவு வதங்கினா போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆறினோன்னு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேன். வதக்கியது எல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதே பேனில் கருவேப்பிலை சட்னியை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சிட்டு காஞ்ச மிளகா 1 சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். காரம் அதிகமாக வேணுன்னா காஞ்ச மிளகா 1 சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்டியில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் கருவேப்பிலை துவையில் கருவேப்பிலையின் நன்மைகளை சொல்லியிருக்கேன், தேவைன்னா பார்த்துங்க. கருவேப்பிலை அயன் அதிகமாக இருக்கனால அடிக்கடி இந்த சட்னி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வேர்க்கடலையும் சேர்த்துருக்கறனால ரொம்ப ஹெல்த்தி. அதனால் வாரத்தில் 1 நாள் இந்த சட்னியை சேர்த்துங்க.
சுவையான சத்தான கருவேப்பிலை சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.